நம்ம இன்னைக்கு இந்த நெக் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பார்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெக்டாங்கிள் ஷேப்க்கான ரவுண்டட் ரெக்டாங்கிள் வச்சு நான் நெக் அவுட்லைன் போட்டிருக்கேன். அண்ட் இந்த சென்டர் டிசைன் வந்து மோட்டிஃபாக கிரியேட் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் சர்க்கிள் அண்ட் திலகம் ஷேப் வச்சு தான் நான் இந்த மோட்டிஃபை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மோட்டிஃப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் ஷேப்பும் ரவுண்ட் ஷேப்பும் வந்திருக்கும். ஸோ நான் அது ரெண்டுத்தையும் எடுத்து குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிவிட்டு சைடில் நெக்கு ஃபுல்லாகவே அந்த ரவுண்ட் ஷேப் தான் வந்திருக்கு, திலகம் ஷேப்பும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணி லெஃப்ட் சைட் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அது எல்லாத்தையுமே குரூப் பண்ணி திரும்ப டூப்ளிகேட் பண்ணி அப்புறமா டவுன்லோட் பண்ணி நான் இந்த சைடும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் எனக்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து ரொம்ப ஈவனாக வரும். ஸோ அதனால தான் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த சைடு வந்து நான் புஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஈஸியாக ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஸ்டென்சில்ஸுமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.